இந்த வசனம் யோசேப்பின் உத்தமத்தை காட்டும் விதத்திலே இங்கு முழு விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் யோசேப்பு பெரிய பதவியில் இருந்தாலும், பணம், புகழ், அந்தஸ்து என்று பெரிய அளவில் வாழ்ந்து வந்தாலும், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மனைவியோடே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போதும் அவன் என்ன செய்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனாலும் அவன் தன் உத்தமத்திலிருந்து விலகாமல் கர்த்தருக்கு பயந்தவனாய் வாழ்ந்து வருகிறான். கானான் தேசத்துல இருக்கும்போது எப்படி துன்மார்க்கத்திற்கு விலகி வாழ்ந்தானோ, போத்திபாரின் வீட்டில் எப்படி பொல்லாத காரியத்திற்கு விலகி ஓடினானோ, சிறையிருப்பிலே எப்படி உத்தமமாய் வாழ்ந்தானோ, அதே போல அதே உத்தமத்தோடு இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் யோசேப்பு. எத்தனை இடங்கள் மாறினாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் தன் உத்தமத்திலிருந்து விலகாமல் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். இப்படி யோசேப்பின் உத்தமத்தை இந்த வசனம் அழகாக எடுத்து காண்பிக்கிறது. இன்றைக்கும் நீங்க இப்படி யோசேப்பை போல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த இடம் மாறினாலும்